ஹலோ மிஸ்டர் கிரிஞ்ச், இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டெஸ்லா கார் வந்து இப்போ அதிகமாக அனைவராலையும் பேசப்பட்டு வருது. ஏன்னு சொன்னால் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் அந்த மாதிரி பேட்டரியில் இயங்குது, இப்படி ஏகப்பட்ட இதிலெல்லாம் சொல்லிக்கிட்டு போகலாம். டெஸ்லா காரை பற்றி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேணுமென்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. இப்போ டெஸ்லா காரால் அண்மையில் ஒரு சிறந்த ஒரு விஷயம் ஒன்று, உண்மையாகவே ஒரு உயிரோண்டு காப்பாற்றப்பட்டிருக்கு. என்னட்டு கேட்குறீங்கன்னு சொன்னால், போன 16ஆம் தேதி ஒரு நபருக்கு, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து அடிக்கடி நெஞ்சு வலி வாரத்துக்குரிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவரை கொஞ்சம் அவதானமாக இருக்க சொல்லி நள்ளிரவு 2 மணி அப்படி அவர் வந்து பயணம் செஞ்சொன்றிருக்க வந்து அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கு. அப்போ அவர் வந்து டெஸ்லா கார் என்ற உதவியோட வந்து அருகாமையில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும், பின்னைக்கு ஸ்க்ரீன் ஆகிறது டெஸ்லா காரோட இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது கொள்ளுதுன்னு சொல்லி. அப்படி என்ன சொன்னால், அவர் வந்து ஆட்டோ டிரைவிங் மோட்டில் வந்து செயல்படுத்தி பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவர் நல்லபடியாக சேர்ந்து அந்த உயிர் காப்பாற்றப்பட்டார் சொல்லித்தான் தகவல் வந்து. உண்மையாகவே ஒரு சிறந்த ஒரு விஷயம். டெஸ்லாவினுடைய மிகப்பெரிய வெற்றியாக வந்து இதை பார்க்குறாங்க. அந்த வகையில் வந்து இந்த சம்பவம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டுன்னு வருது. ஏன்னு சொன்னால், ஒரு கார் இவ்வளவு அட்வான்டேஜாக மாறிக்கொண்டே வருது. அதே மாதிரி எங்கிற இலங்கையில் டெஸ்லா கார் இருக்குதாண்டா? ஆமாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 காரை இது வரைக்கும் கண்டிருக்கிறேன். என்ன நீங்கள் இறக்குனாங்களோ கொண்டாங்கன்னு சொல்லி தெரியல. அதுக்கு என்னென்ன வேலை திட்டங்கள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி எனக்கு தெரியல. தெரிஞ்சால் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் இருந்தால் அதை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் மிக முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னால், எனக்கு நான் இந்த தகவலை கேள்விப்பட்டேன்னு அப்படியாச்சும் உங்களோட பகிரன் பண்ண ஆசைப்பட்டேன். ஒருவேளை இங்கே இந்த டெக்னாலஜி இங்கே இருக்கிற கார் மாதிரி அக்வா, டொயோட்டா, மற்றது ஹோண்டா அந்த கார் மாதிரியே எங்கேயும் இது இறக்குமதி செய்யப்பட்டிருந்தா, எங்கேயும் இருந்திருந்தா, நீங்கள் எத்தனை பேர் டெஸ்லா வாங்குவீங்க? அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குமா? ஆட்டோ டிரைவிங் மூட் வந்து ஸ்ரீலங்காவுக்கு சரியாக வருமா? அங்கே எல்லாம் விதிமுறைகள் சரியாக போனப்பட்டு வராது, இங்கே என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம இலங்கைக்கு இந்த ஆட்டோ டிரைவிங் மூட் வந்து சரி வருமா என்ன மாதிரி என்று சொல்லி உங்களை கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த டெஸ்லா கார் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லி நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மிஸ்டர் கிரிஞ்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.